கட்டாயமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையில் உலகில் இலங்கையே இரண்டாவது பெரிய இடத்தை பிடித்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கை அரசாங்கத்திற்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையேயான போரின்போது அதிக அளவிலான காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள் பதிவாகியுள்ளன என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பல தசாப்த கால உள்நாட்டுப் போரின்போது காணாமல் போனோர் குறித்த அவலங்களை மையப்படுத்தி ஆஸ்திரேலிய ஊடகம் ஒன்று வெளியிட்ட செய்தியில் இந்த கவலைக்குரிய விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. சர்வதேச மன்னிப்பு சபையின் மதிப்பீட்டின்படி 1980கள் முதல் குறைந்தது 1,00,000 வரையானோர் காணாமல் போதல் சம்பவங்கள் இலங்கையில் இடம்பெற்றிருக்கலாம். உள்நாட்டுப் போர் முடிவடைந்ததிலிருந்து நாட்டின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் 20க்கும் மேற்பட்ட மனித புதைக்குழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த மனித புதைக்குழி கண்டுபிடிப்புகளைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணைகள் காணாமல் போனவர்களின் உறவுகளுக்கு அர்த்தமுள்ள பதில்களை அரிதாகவே வழங்கியதால் அவர்கள் குழப்பத்திலும் துயரத்திலும் ஆழ்ந்துள்ளனர். சமீபத்திய நிகழ்வாக கடந்த 4 மாதங்களாக யாழ்ப்பாணத்தின் செம்மணி புறநகர் பகுதியில் அகழ்வாய்வாளர்கள் இதுவரை 240 மனித எலும்புக்கூடுகளை கண்டுபிடித்துள்ளனர். இவற்றுள் புதிதாக பிறந்த குழந்தைகள் மற்றும் சிறுவர்களின் எலும்புக்கூடுகளும் அடங்கியுள்ளன. செம்மணி கண்டுபிடிப்பு இலங்கையில் கட்டாயமாக காணாமல் போனவர்கள் குறித்த சர்வதேச விசாரணைகளுக்கான புதிய கோரிக்கைகளுக்கு வழிவகுத்துள்ளது. இலங்கை தமிழர்களை பொறுத்தவரை கூட்டுப் புதைகுழி கண்டுபிடிப்புகள் தோல்வியடைந்த பொறுப்புக்கூறல் மற்றும் தீர்க்கப்படாத சோகத்தின் தொடர்ச்சியாகவே உள்ளன. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் அம்பிகா சர்க்குணாநாதன் மனித புதைகுழிகளை முறையாக விசாரித்து குற்றவாளிகள் மீது வழக்கு தொடர தேவையான தடயவியல் வழங்கல் மற்றும் சட்ட கட்டமைப்புகள் இலங்கையில் இல்லை என்று சுட்டிக்காட்டியுள்ளார். அவர் மேலும் குவாட்டமாலா மற்றும் அர்ஜென்டினா போன்ற நாடுகளில் மனித புதைகுழிகளை அகழ்வு செய்வதிலிருந்து பெறப்பட்ட தடயவியல் மானுடவியலில் நிபுணத்துவத்தை இலங்கை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் ஆலோசனை வழங்கியுள்ளார். இலங்கையுடன் நெருங்கிய உறவை கொண்டுள்ள ஆஸ்திரேலியா இந்த விவகாரத்தில் தனது உறவை பயன்படுத்தி இலங்கையை சர்வதேச கண்காணிப்பை அனுமதிக்க அழுத்தம் கொடுக்க முடியும் என்று மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் ஆசிய துணைப்பணிப்பாளர் மீனாட்சி கங்குலி தெரிவித்துள்ளார். கவனிக்கப்படாத போர்க்குற்றங்கள் எதிர்கால அட்டூழியங்களுக்கு ஒரு ஆபத்தான முன்னுதாரணத்தை அமைக்கும் என்று அவர் எச்சரித்துள்ளார். இலங்கையை பொறுப்பு கூற வைப்பது கட்டாயமாகும். எந்த ஒரு நாடும் இதுபோன்ற மனித உரிமை மீறல்களிலிருந்து தப்பிக்க முடியாது என்ற செய்தியை உலக சமூகத்திற்கு அனுப்புகிறது என்றும் மீனாட்சி கங்குலி வலியுறுத்தியுள்ளார். பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் மரியாதை மற்றும் கண்ணியத்துடன் நடத்தப்பட வேண்டும் என்றும் துன்புறுத்தலுக்கு அஞ்சாமல் தங்கள் செயல்பாட்டில் தீவிரமான குரலை கொண்டிருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.